பழனியில் இந்து அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று கோலாகலமாக துவங்கியது. இன்றும் நாளையும் பழனி ஆண்டவர் கலை பண்பாட்டுக் கல்லூரியில் இந்த மாநாடு நடக்கிறது. மாநாடு நுழைவு வாயிலை அமைச்சர்கள் சேகர்பாபு, பெரியசாமி, சக்கரபாணி ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் துவக்கி வைத்தார். ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும், கோவில் கருவறையில் சமத்துவம் காட்டப்பட வேண்டும், அன்பால் உலகம் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும் என கூறினார். அறநிலையத்துறை சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வெற்றியடைய வாழ்த்துக்கள் என ஸ்டாலின் தெரிவித்தார். ஓட்டுக்காக நடத்தப்படும் உத்திதான் முத்தமிழ் முருகன் மாநாடு. இது ஆன்மீக பூமிதான். சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசினாலும் ஆன்மீகத்தை பேசாமல் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த மாநாடு உணர்த்துகிறது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். மாநாட்டுக்கு தமிழக முதல்வர் நேரில் செல்லாதது ஏன் என்பதற்கு பதிலளித்த தமிழிசை, பெயரளவுக்கு மாநாடு நடத்திவிட்டு தங்கள் நிலைப்பாட்டில் அப்படியேதான் இருப்போம் என திமுக அரசு உள்ளது. இதே சிறுபான்மையினர் மாநாடு என்றால் முதல்வர் ஸ்டாலின் நேரில் செல்லாமல் இருப்பாரா என்றும் சாடினார். பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக போலந்து, உக்ரைன் நாடுகளுக்கு சென்றார். போலந்தில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்த மோடி அங்கிருந்து ரயிலில் உக்ரைன் சென்றார். அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் உக்ரைனில் அமைதி திரும்ப இந்தியா உதவும் என உறுதியளித்தார். பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி நாடு திரும்பினார். தனி விமானம் மூலம் டெல்லி பாலம் ஏர்போர்ட் வந்த மோடியை அதிகாரிகள் வரவேற்றனர். உக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். அப்போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ட்விட்டரில் பதிவிட்டார். ஜெலன்ஸ்கியின் இந்த பதிவு சில மணி நேரங்களில் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட லைக்ஸுகளை பெற்றது. இது அவரது சமூக வலைதள பதிவுகளில் சாதனையாக மாறியது. நக்சலைட்டுகள் பாதிப்புள்ள மாநிலங்களில் நிலைமையை ஆய்வு செய்வதற்காக மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தியோசாய் மற்றும் 7 மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். மத்திய அரசின் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மத்திய அரசு முன்மொழிந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு நிதிஷ்குமார் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம், லோக் ஜனசக்தி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் அதிருப்தியை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது நிதிஷ்குமார் கட்சியும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது. திருச்சி மாவட்ட எஸ்பியாக வருண்குமார் பொறுப்பு வகித்து வருகிறார். இவரது மனைவி வந்திதா பாண்டே புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியாக உள்ளார். சமீப நாட்களாக இவர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துகள் பரப்பப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் எக்ஸ் தளத்திலிருந்து வெளியேறி உள்ளனர். தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை பரப்பிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் 2 பொறுப்பாளர்கள் மீது மானநஷ்ட வழக்கு தொடர உள்ளதாக எஸ்பி வருண்குமார் கூறியுள்ளார். தன்னை அவதூறாக விமர்சிக்கும் நாதக நிர்வாகிகள் மீதும் அவர்களை தூண்டிவிடும் சீமான் மீதும் வழக்கு தொடரப்போவதாக எஸ்பி வருண்குமார் தெரிவித்துள்ளார். திருவாரூர் சனீஸ்வரர் கோயிலில் வழிபாடு முடிந்த பின் இது குறித்து பேசிய சீமான், நீங்க ஐபிஎஸ் மாதிரி நடக்கணும், திமுக ஐடி விங் மாதிரி நடக்கக்கூடாது. அதிகாரத்தில் நீங்க ஒரு புள்ளி என்றால் அதிகாரத்தை எதிர்த்து சண்டை போடுபவன் நான். நீ எஃப்ஐஆர் போடு, நான் அதை கிழித்து குப்பையில் போடுவேன் என்றார். முதல்வர் ஸ்டாலின் ஆல் இண்டியா புரோக்கர், பிரதமர் மோடி இன்டர்நேஷனல் புரோக்கர், இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். அமெரிக்க பயணம் சென்று 10,000 கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக முதல்வரும் அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் கூறி வருகின்றனர். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இது தொடர்பான தகவல் பெறப்பட்டு வழக்கு தொடருவேன் என்றும் சீமான் சொன்னார். திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் ஏற்படாது, ஏற்படவும் விடமாட்டோம். கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என நினைத்துக் கொண்டிருப்பவர்களின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது என அமைச்சர் ரகுபதி கூறினார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கலாம், ஈவேரா, அண்ணாதுரை என யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனால் யாரும் திமுகவுக்கு போட்டியாக வர முடியாது என்றும் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியில் உள்ள பூ குறித்து விவாதம் எழுந்துள்ளது. தாமரை இல்லாததால் எங்களுக்கு பிரச்சினை இல்லை, யானை உள்ளதால் பகுஜன் சமாஜ் கட்சியினர் மாற்றுக் கருத்து தெரிவித்ததாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்தார். விமர்சையாக தொடங்க வேண்டிய நிகழ்ச்சியை விமர்சனத்தோடு விஜய் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களை அடிமையாக வைத்திருக்கவில்லை, அவர்களது கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்க அனுமதிக்கிறோம் என பாஜக எம்பி செல்வ கணபதி கூறினார். மாநில அந்தஸ்து மற்றும் மாநில வளர்ச்சிக்காக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் வீட்டுக் கதவுகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்காக எப்போதும் திறந்திருக்கும். அவரை அழைத்துச் செல்வது எனது பொறுப்பு என்றும் கூறினார். இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சியில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக அமைச்சர் பொன்முடி கூறினார்.
போலி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கவர்னர் விருந்து கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் திமுக பாஜக நெருக்கம் காட்டியது குறித்து விசிக துணை பொதுச் செயலாளர் ஷானவாசிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், திமுக ஏன் பாஜக கூட்டணியை நாட வேண்டும்? அப்படி நாடினால் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகள் விலகிவிடும் என்றார். திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் என்ன ஆகும் என்றும் கேள்வி எழுப்பினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக இன்று இயக்குனர் நெல்சனிடமும் போலீசார் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவலை நெல்சன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். எந்த ஒரு போலீஸ் அதிகாரியிடம் இருந்தும் என் வாழ்நாளில் இதுவரை நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ எந்த ஒரு அழைப்பும் வந்ததே இல்லை. எனது இந்த விளக்கத்தை எந்த போலீஸ் அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் என்பது கூட தெரியாது என நெல்சன் கூறியுள்ளார். நடிகர் லாரன்ஸ் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குடும்பத்தோடு சென்று சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் நினைத்தது போல் எல்லாம் நடக்க வேண்டுமென இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்தவர் ஹமீது உசேன் தனது தந்தை மற்றும் சகோதரர் உட்பட 6 பேருடன் இணைந்து பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்த்துள்ளார். அவரிடம் ராயப்பேட்டை ஜான்கான் தெருவில் மாடர்ன் எசென்ஷியல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்ற பெயரில் ரகசிய பயிற்சி மையம் நடத்தியது பற்றியும் அங்கு வெடிகுண்டு தயாரிப்பு ஆயுத பயிற்சி அளித்தது குறித்தும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் திராவிடர் கழகம் சார்பில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மற்றும் மூட நம்பிக்கை ஒழிப்பு பெண்ணுரிமை பாதுகாப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அவ்வழியாக சுவாமி ஊர்வலம் வந்ததால் சிறிது நேரம் பேச்சை நிறுத்தும்படி உதவி ஆய்வாளர் கண்ணன் கோரினார். ஆத்திரமடைந்த திமுகவினர் கண்ணனை தள்ளிவிட்டு தாக்க முயன்றனர். கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை வழக்கில் கைதான சஞ்சய் ராய்க்கு பாலிகிராப் சோதனை நடத்த டெல்லி ஹைகோர்ட்டில் சிபிஐ அனுமதி கேட்டிருந்தது. அப்போது இந்த சோதனைக்கு நீங்கள் சம்மதித்தது ஏன் என நீதிபதி கேட்டார். இதற்கு கதறி எழுத சஞ்சய் ராய், நான் நிரபராதி, சிபிஐ என்னை எப்படியாவது சிக்க வைக்க பார்க்கிறது, இப்போது என்னை சோதனை செய்யுங்கள், அப்போதாவது உண்மை தெரியும் என்றார். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காடு கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியனுக்கு சொந்தமான பட்டாசு தயாரிக்கும் குடோனில் இன்று திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் மேலப்புது தெருவைச் சேர்ந்த கர்ணன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் தற்போது பல அரசியல் கட்சி தலைவர்கள் வருகிறார்கள். நடக்க முடியாததெல்லாம் பேசுகிறார்கள் என வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். அவர்கள் சொல்வது அனைத்தையும் நம்பி இளைஞர்கள் சமுதாயம் ஏமாறாமல் இருக்க வேண்டும். அவர்கள் நடக்காததெல்லாம் பேசுவதற்கு காரணம் அவர்கள் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என ராமச்சந்திரன் கூறினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழா அக்கட்சி சார்பில் கொண்டாடப்படுகிறது. 71 பேருக்கு 71 நிமிடங்களில் விஜயகாந்தின் முகம் வலது கையில் டாட்டூவாக போடப்பட்டது. இந்த நிகழ்வு கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற உள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையே ராணுவ உறவை மேலும் விரிவாக்கும் வகையில் 2 முக்கிய ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்தாயின. SOSA எனப்படும் ராணுவ விநியோக உறுதி ஏற்பாடுகள் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2 நாடுகளுக்கும் இடையே தொடர்பு அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வில் தற்பொழுது வரை 71,946 இடங்கள் நிரம்பியுள்ளன. இது மொத்த இடங்களில் 39%. 30 கல்லூரிகளில் ஒருவர் கூட சேரவில்லை. 197 கல்லூரிகளில் 10% இடத்தை கூட நிரப்ப முடியவில்லை. 110 பொறியியல் கல்லூரிகள் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே இடங்களை நிரப்பியுள்ளன. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் ஷிகர் தவான் அறிவித்துள்ளார். இத்தனை ஆண்டுகளாக பக்கபலமாக இருந்து அன்பும் ஆதரவும் கொடுத்த ரசிகர்களுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். 30 மாநிலங்களில் 1,36,000 பேரிடம் எந்த மாநில முதல்வர் சிறப்பாக செயல்படுகிறார் என்று தனியார் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியது. இதில் சிறப்பாக செயல்படும் முதல்வர்களில் முதல் இடத்தை 33.2% மக்கள் ஆதரவுடன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிடித்துள்ளார். 4ஆம் இடத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிடித்துள்ளார். 2ஆம் இடத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலும் 3ஆம் இடத்தை மம்தா பானர்ஜியும் பிடித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் ஃபரூக் அப்துல்லாவுடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரசிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார்.
சட்டப்பிரிவு 370ஐ மீண்டும் மீட்டெடுக்கும் ஃபரூக் அப்துல்லாவின் முடிவை ராகுல் ஆதரிக்கிறாரா? இதன் மூலம் மீண்டும் காஷ்மீரில் அமைதியின்மை மற்றும் பயங்கரவாதத்தை கொண்டுவர முயற்சியா எனவும் கேட்டார். இந்தியாவிலிருந்து அதிக சுற்றுலா பயணியரை மற்றும் முதலீட்டாளர்களை செஷல்ஸ் ஈர்க்க விரும்புகிறது என இந்தியாவுக்கான செஷல்ஸ் தூதர் லலாட்டியானா அகோச் தெரிவித்தார். செஷல்ஸ் சென்ற முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அவரின் பயணத்தின் போது பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியாவிலிருந்து கடந்த ஆண்டில் செஷல்ஸுக்கு 550 கோடி ரூபாய் மதிப்புக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் கூறினார். திருநெல்வேலி சாரா டக்கர் கல்லூரியில் உதவி பேராசிரியர்களுக்கு சம்பள நிலுவை வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்த 10 மேல்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. தமிழக அரசு தனது குடிமக்கள் மீதான படுமோசமான விளையாட்டின் விளைவாக எழும் அற்பமான முறையீடுகள் இவை. ஒவ்வொரு முறையீட்டு மனுவிற்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது எனவும் உத்தரவிட்டது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே வரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவன் ஆகாஷுக்கும் அதே பள்ளி மாணவன் ரித்தீஷுக்கும் தகராறு ஏற்பட்டது. தகராறு முற்றி கைகலப்பானது. இதில் பலத்த காயமடைந்த ரித்தீஷ் மயங்கி விழுந்தார். எருமப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு ரித்தீஷை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். எருமப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்பேஸ் ஜோன் இந்திய நிறுவனம் முதல் ரீயூசபிள் ராக்கெட்டான RHUMI-1 என்ற ராக்கெட்டை உருவாக்கியுள்ளது. இந்த ராக்கெட்டுடன் 3 சோதனை செயற்கைக்கோள்களை இணைத்து கேளம்பாக்கம் அருகே வங்கக்கடல் ஒட்டிய பகுதியில் இருந்து இன்று வானில் ஏவப்பட்டது. வழக்கமாக செயற்கைக்கோள் பயன்படுத்திய பின் ராக்கெட்டின் ஆயுட்காலம் முடிந்துவிடும். ஆனால் ரூமி மீண்டும் பயன்படும் என அந்நிறுவனத்தினர் தெரிவித்தனர். மேகாலயாவின் கிழக்கு ஜைந்தியமலை பகுதிகள் வழியாக இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்ற வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேரை இந்திய பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். வன்முறையால் பாதிக்கப்பட்ட பலரும் எல்லை தாண்டி இந்தியாவிற்குள் வர முயற்சிப்பதாக தொடர்ந்து தகவல்கள் கிடைத்து வருவதையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளை எல்லை பாதுகாப்பு படையினர் அதிகரித்துள்ளனர். மேகதாது திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குமாறு கோரி மத்திய அரசுக்கு கர்நாடக அரசு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளது. அதில் மேகதாது அணை கட்ட உச்சநீதிமன்றம் இதுவரை எந்த தடையும் விதிக்கவில்லை எனவும் சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வறிக்கையை தயாரிப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்க தடையில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக குறைந்தது. இதனால் ஆற்றில் குளிக்க 37 நாட்களாக விதிக்கப்பட்டிருந்த தடை நேற்று விலக்கிக் கொள்ளப்பட்டது. காவிரி ஆறு மற்றும் அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் நேற்று அனுமதி அளித்ததால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நாகை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 11 பேர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 பேரையும் கைது செய்தனர். விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். இலங்கை பருத்தித்துறை வடகிழக்கு கடல் பகுதியில் மீன்பிடித்த போது நாகை மீனவர்களை கைது செய்ததாக அந்நாட்டு கடற்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று அதிகாலை ஆவணி திருவிழா கொடியேற்றம் நடந்தது. அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், 3 மணிக்கு உதய மார்த்தாண்ட தீபாராதனை நடைபெற்றது. அதிகாலை 5:15 மணிக்கு கோவில் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடி மரத்தில் காப்பு கட்டிய ஹரிஹர சுப்பிரமணிய பட்டர் கொடியினை ஏற்றினார். ரஷ்யா மீதான அணுகுமுறையை இந்தியா மாற்றினால் போர் முடிவுக்கு வரும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. அந்நாடு எங்களின் பக்கம் நிற்க விரும்புகிறோம். இந்தியா நினைத்தால் போர் முடிவுக்கு வரும் எனவும் தெரிவித்தார். விழுப்புரம் அருகே ஜானகிபுரத்தில் செயல்படும் பழைய கார்களின் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து கருகி சேதமாகின. திருப்பத்தூர் மாவட்டம் அண்ணாண்டப்பட்டி சாமியார் வட்டம் பகுதியைச் சேர்ந்த ரூபன் குடும்பத்தோடு வெளியூர் சென்றதை பயன்படுத்தி வீட்டின் பூட்டை உடைத்து உள்நுழைந்த கொள்ளையர்கள் 17.5 சவரன் தங்க நகை மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து தப்பியனர். ரூபன் அளித்த புகாரின் பேரில் ஜோலார்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். தஞ்சாவூர் மேலவீதி தேரடி பகுதியில் பகவான் ஸ்ரீ யாதவ கண்ணன் பிறந்தநாள் விழா கோகுலாஷ்டமி யாதவ கண்ணனின் உரியடி திருவிழாவுடன் தொடங்கியது. மேலவீதி பகுதியில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யாதவ கண்ணனுக்கு பிடித்தமான சீடை முறுக்கு, அவல், வெண்ணெய், சுண்டல் ஆகியவை வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் மங்கள இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் முதுகலை மருத்துவம், இளங்கலை மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் செவிலியர் படிப்புகளுக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பழைய கல்வி கட்டணமே நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி முதுகலை மருத்துவ படிப்பிற்கு அரசு ஒதுக்கீட்டிற்கு 6.5 லட்சம் ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு 23.90 லட்சம் ரூபாய் என பழைய கட்டணமே நிர்ணயம் செய்யப்பட்டது.
தமிழகத்தில் உலக முதலீடுகள் மூலம் 10 லட்சம் கோடி வந்துள்ளதாகவும் அதில் 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துள்ளதாகவும் ஸ்டாலினும் அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் கூறியது பச்சை பொய் என திருவாரூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். இதுகுறித்து ஆர்டிஐ மூலம் தகவல் கேட்டு அதில் உண்மை இல்லை எனில் வழக்கு தொடர்வேன் எனவும் தெரிவித்துள்ளார். என்னை குறித்து பேசி சோர்ந்து போனவர்கள் தற்போது தம்பி விஜயை விமர்சனம் செய்து வருவதாக சீமான் குற்றம் சாட்டினார். தனக்கு ஆதரவாக பேச யாரும் இல்லை என வேதனை தெரிவித்த அவர் விஜய்க்காக பேச தான் இருப்பதாக ஆதரவு குரல் கொடுத்தார். கூட்டணி குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு தானே அனைத்தையும் கூற முடியாது, செப்டம்பர் 22க்கு பிறகு கூட்டணி குறித்து விஜய் அறிவிப்பார் என சஸ்பென்ஸ் வைத்தார். கிரிக்கெட் ரசிகர்களால் கப்பர் என அழைக்கப்படும் ஷிகர் தவான் சர்வதேச மற்றும் உள்நாட்டு போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். சர்வதேச டெஸ்ட் போட்டிகள், ODI மற்றும் T20 போட்டிகளில் பங்கேற்று இதுவரை 10,867 ரன்கள் எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு பங்களித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வரும் மொட்டை கிருஷ்ணன் நெல்சனின் குடும்ப நண்பர் என்பதால் அவரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் அவர் தனது நண்பர் மட்டுமே கொலை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என நெல்சன் விளக்கமளித்துள்ளார். தமிழகத்தில் மின் பயன்பாடு கணக்கெடுக்கும் பணி தற்போது கையடக்க கணினி வாயிலாக எடுக்கப்படுகிறது. இதற்கு பதிலாக புதிய செல்போன் ஆப்பை தமிழக மின்வாரியம் உருவாக்கியுள்ளது. செயலியை சோதித்து வரும் மின்துறை விரைவில் அதை அமல்படுத்த உள்ளது. மின் கணக்கீடு முறைகேட்டை தடுக்கவும் கட்டணத்தை உடனே தெரிவிக்கவும் இந்த செயலி உதவும் என கூறப்பட்டுள்ளது. கோவையில் தாவேக கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி அவரது இல்லத்தில் தாவேக கட்சி கொடியை ஏற்றினார். அதைத் தொடர்ந்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் கட்சி கொடி ஏற்றப்பட்டது. நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும், வெற்றி நிச்சயம் என தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் போலீசார் பயன்படுத்தும் கார், ஜீப், வேன், அதிரடிப்படை அவசர ஊர்திகள், பைக்குகள் உள்பட 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அரசு கல்லூரி மைதானத்தில் நிறுத்தப்பட்டது. SP நிஷா வாகனங்களின் ஆவணங்களை ஆய்வு செய்து பராமரிப்புகள் குறித்து போலீசாருக்கு அறிவுரை வழங்கினார். புகழ்பெற்றவர்களை படமெடுத்து பத்திரிகைகளுக்கு விற்பதற்காக அவர்களை பின்தொடரும் புகைப்படக்காரர்களை நடிகை டாப்ஸி கண்டித்துள்ளார். தான் பிரபலமான ஒரு நபர் தானே தவிர மற்றவர்களின் பயன்பாட்டிற்குரிய பொது சொத்து அல்ல. நோ மீன்ஸ் நோ என்பது அனைத்து பெண்களுக்கும் பொருந்துவது போல தொழில்முறை பெண் கலைஞர்கள் மற்றும் நடிகைகளுக்கும் பொருந்தும் என்றார். சிராக் பஸ்வான் சந்திரபாபு நாயுடுவை தொடர்ந்து வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். முதலில் இம்மசோதாவிற்கு ஆறுதல் தெரிவித்த அவர் தற்போது முஸ்லிம்கள் இதற்கு அச்சம் தெரிவிப்பதாக கூறி தன் நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த குமார், ஏழுமலை, சக்திவேல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10 சவரன் தங்க நகை மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மாசுபட அம்மன் கோவிலில் 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் செவ்வாடை அணிந்து ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் பால்குடம் எடுத்து வந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே ரோடு அருகே உள்ள வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான மர இழைப்பகத்தில் இன்று அதிகாலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சீர்காழி தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். அதற்குள் கடையில் இருந்த ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமானது. சீர்காழி அருகே மரத்தடியில் அமர்ந்து சாப்பிட்ட போது மலை தேனீ கடித்ததில் காயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பூம்புகார் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் விரைந்து வந்து மரத்திலிருந்த 2 மலை தேனீக்களின் கூடுகளை அழித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி திருக்கொள்ளிக்காடு அருகே உள்ள பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் சிவாச்சாரியார் தல புராணங்களை விளக்க பக்தி பரவசத்துடன் சீமான் கேட்டார். அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி காரைக்காலில் புதியதாக அமைக்கப்பட்ட போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி இன்று நேரில் ஆய்வு செய்தார். மக்கள் சாலை விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தேனி மாவட்டம் டி. சுப்புலாபுரம், டி. புதூர் கிராம பகுதிகளில் உள்ள விவசாய தோட்டத்தில் கரடி ஒன்று புகுந்தது. அங்கிருந்த தோட்ட பணியாளர்களை விரட்டியது. அச்சமடைந்த பெண்கள் சத்தம் போட்டனர். கரடி காட்டுப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. வனத்துறையினர் விரைந்து வந்து கரடியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சி புத்துக்கோவில் தெருவில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். துளையிடும் பணியில் ஈடுபட்ட மேற்கு வங்கத்தை சேர்ந்த ராஜ்குமார் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். திருவெரும்பூர் போலீசார் விசாரிக்கின்றனர்.
தூத்துக்குடி புதுத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் சாரோன் வயது 20 கப்பல் ஒன்றில் மாலுமியாக வேலை பார்த்து வந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சார்ஜா கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் சாரோன் உள்ளிட்டோர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சாரோன் உட்பட 3 பேர் பலியானார்கள். சாரோன் சடலத்தை மீட்டு தரக்கோரி உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முத்தப்புடையான்பட்டியில் உள்ள மாரியம்மன் கோவில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் புகுந்தனர். கோபுர கலசம் மற்றும் கோவில் சிலைகளை திருட முடியாததால் உண்டியலில் இருந்த பணம், சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவாகும் ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். மணப்பாறை போலீசார் விசாரிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் இருந்து நேபாளத்திற்கு நேற்று 43 பேர் பஸ்ஸில் ஆன்மீக சுற்றுலா சென்றனர். தலைநகர் காத்மாண்டு நோக்கி பஸ் சென்றபோது மார்சியாங்டி ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் நேற்று 27 பேர் பலியான நிலையில் இன்று மேலும் 14 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவர்களை அடையாளம் காணும் பணி நடக்கிறது. வார விடுமுறை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ஊட்டி தாவரவியல் பூங்காவில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இரண்டாவது சீசன் துவங்கியுள்ள நிலையில் இப்போதிருந்தே சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வர துவங்கியுள்ளனர். எஸ்சி பிரிவைச் சேர்ந்த கேரள சிபிஎம் எம்எல்ஏ ஸ்ரீநிஜன் அளித்த புகாரின் பேரில் ஆன்லைன் டிவி எடிட்டர் மீது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு பதியப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரரையே எடிட்டர் விமர்சித்துள்ளார். இதை வைத்து எஸ்சி/எஸ்டி பிரிவை விமர்சித்ததாக கருத முடியாது. தனிநபரை அவமதிப்பது அந்த பிரிவையே அவமதிப்பதாகாது என்று கூறி அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே புதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமுருகவேல் தங்களை தகாத வார்த்தைகளால் பேசுவதாக அந்த பள்ளி மாணவர்கள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ தொடர்பாக வட்டார கல்வி அலுவலர் விசாரணை நடத்துவதாகவும் உண்மையெனில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட கல்வி அலுவலர் கபீர் தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் புட்டின், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோரை பிரதமர் மோடி கட்டித் தழுவி அரவணைத்தார். புதியவர்களை சந்திக்கும்போது அவர்களை அன்புடன் அரவணைப்பது இந்திய பண்பாட்டின் ஒரு பகுதி என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்தார். இந்த மரபுகளை பின்பற்றுவதில் பிற நாடுகளுக்கு அரசியல் இடைவெளிகள் இருக்கலாம் என்றார். தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள கம்பம் நகராட்சி கோம்பை ரோடு குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று புகுந்தது. ஈஸ்வரன் என்பவரை தாக்க பாய்ந்தது. அவர் நூழிழையில் உயிர் தப்பினார். அங்கு வந்த வனத்துறை ஊழியர் ரகுராம் பாண்டியனை சிறுத்தை தாக்கியது. இதில் காயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் அருவியில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்தனர். அவர்கள் அருவியில் விழுந்த மிதமான நீரில் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் உள்ள சாலையில் அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி ஒன்று சாலையோரம் நிறுத்தியிருந்த 2 வீலர்கள் மீது பயங்கரமாக மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட 2 வீலர்கள் சேதமடைந்தன. 70 வயதான முதியவர் ஒருவரும் காயமடைந்தார். அவர் திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். போலீசார் விசாரிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜயகரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி நடக்கிறது. இதில் சுடுமண்ணால் ஆன திமில் உடைய காளையின் உருவபொம்மை கண்டெடுக்கப்பட்டது. ஆதரவற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உதவ இந்திய அணியின் வீரர் KL ராகுல் மற்றும் அதியா ஷெட்டி தம்பதி கிரிக்கெட் ஃபார் சேரிட்டி ஏலம் மூலம் நிதி திரட்டி வருகின்றனர். இந்த ஏலத்தில் டிராவிட், தோனி, ரோஹித் சர்மாவின் பேட், ஜெர்சி போன்ற உயர்மதிப்பு கொண்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு ரூபாய் 1.9 கோடி திரட்டப்பட்டுள்ளது. இதில் கிரிக்கெட் உலகின் கிங் விராட் கோலியின் ஜெர்சி ரூபாய் 40 லட்சத்திற்கு ஏலம் போனது. தமிழகத்தில் புதிய மின் இணைப்பு வழங்கும்போது மின்வாரியமே மின் மீட்டர்களை பொருத்துகிறது. எனினும் கொள்முதல் தாமதம் உள்ளிட்ட காரணங்களால் மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதால் தனியார் நிறுவனங்களிடமிருந்து நுகர்வோர் நேரடியாக மீட்டர் வாங்க வாரியம் அனுமதி அளித்துள்ளது. எந்தெந்த நிறுவனங்களில் மீட்டர் வாங்கலாம் என்ற விவரம் மின்துறை இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் கூறியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் ஒரே நாளில் வெவ்வேறு நேரங்களில் தனியாக நின்று கொண்டிருந்த 3 சிறுமிகளை மீட்ட அரக்கோணம் ரயில்வே இருப்பு பாதை காவல்துறையினர் அவர்களை பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மேலக்காவேரி KMS நகர் பகுதியில் போலி மது பாட்டில்கள் தயாரித்து விற்பனை செய்து வந்த 3 பேரை மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து சாராய மூட்டைகள், போலி மது பாட்டில்கள், டாஸ்மாக் முத்திரை மற்றும் ஸ்டிக்கர்களை பறிமுதல் செய்துள்ளனர். YSR காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியை சைக்கோ என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு விமர்சித்துள்ளார். ஜனவரி 2025 ஆந்திராவில் ஜென்மபூமி 2. முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறும் இவ்வேளையில் சித்தர் போகர் உருவாக்கிய நவபாஷான பழனி ஆண்டவருக்கு பூஜை செய்யும் உரிமையை தமிழக அரசு மீட்டுத் தர வேண்டும் என பண்டாரத்தார் சமூகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டாண்டு காலமாக கருவறை வழிபாட்டு உரிமை கொண்ட அம்மக்கள் திருமலை நாயக்கர் ஆட்சியில் கோயிலிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் ஜே நகரில் செயல்படும் டாஸ்மாக் கடையில் இருந்து வரும் குடிமகன்களால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் 24 மணி நேரமும் மது விற்கப்படுவதாகவும் அப்பகுதியினர் புகார் தெரிவித்துள்ளனர். சரக்கு வாங்க மது பிரியர்கள் கூடுவதால் போக்குவரத்து பாதிக்கிறது. டாஸ்மாகை கடந்து செல்ல பெண்களும் பள்ளி மாணவர்களும் அச்சப்படுகின்றனர். அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தினர். கோவை கேஜி மருத்துவமனை கருத்தரங்கில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை, கோவை அரசு மருத்துவமனையில் கழிப்பிடம் வசதி இல்லை என மாணவிகள் பேசியுள்ளனர். பிரதமர் ஸ்வச் பாரத் மூலம் கிராமங்களில் கூட கழிப்பிட வசதிகள் இருக்கும்போது மருத்துவமனைகளில் எப்படி இல்லாமல் போகும் என கேள்வி எழுப்பினார். தமிழக அரசு ஒவ்வொரு மருத்துவமனையாக சென்று இது குறித்த ஆய்வுகளை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். எழும்பூர் ஹாஸ்பிட்டலில் தலையில் அடிபட்டதாக கூறி சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுமி அட்மிட் செய்யப்பட்டார். சிறுமியை முழு உடல் பரிசோதனை செய்ததில் பெற்ற மகளை தந்தையை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிந்தது. இதைத் தொடர்ந்து சிறுமியின் தந்தையான புரட்சி பாரதம் கட்சியின் முன்னாள் நிர்வாகி ரவியை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். கழிப்பிடம் வசதி இல்லை என தவறான செய்திகள் பரப்பி வருகின்றனர். ஒரு சில இடங்களில் கழிப்பிடம் தயார் செய்யப்பட்டுள்ளது என அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா தெரிவித்தார். மருத்துவமனை பாதுகாப்பு உறுதி செய்ய போலீஸ் கமிஷனரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். பயிற்சி டாக்டர்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். வேட்டையின் படத்தை தொடர்ந்து கூலி படத்தில் நடிகர் ரஜினி நடிக்கிறார். சத்யராஜ், நாகார்ஜுனா ஆகியோர் இப்படத்தில் நடிப்பதாக முன்பு தகவல் வெளியான நிலையில் கன்னட நடிகர் உபேந்திரா நடிக்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாசில்தார் அலுவலகம் முன் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட பிராணிகளுடன் எஸ்டிபிஐ கட்சியினர் நூதன போராட்டம் நடத்தினர். ஆடு மாடுகளை கடித்து குதறும் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை வைத்தனர். தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பிறகு கலைந்து சென்றனர். தருமபுரி மாவட்டம் தென்கரை கோட்டை அருகே துறிஞ்சிஹள்ளி மாரியம்மன் காளியம்மன் கோயிலில் கடந்த 15ஆம் தேதி எல்லை கட்டுதல் நிகழ்வுடன் திருவிழா துவங்கியது. புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை டிராக்டரில் வைத்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். 200க்கும் மேற்பட்ட ஆடு மற்றும் சேவல்களை பலியிட்டு பொங்கல் வைத்தும் பக்தர்கள் வழிபட்டனர். தெலங்கானாவின் ஹைதராபாத் மாதப்பூரில் 3.30 ஏக்கர் நிலத்தில் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான பிரம்மாண்ட கன்வென்ஷன் ஹால் இருந்தது. ஏரி நிலத்தை ஆக்கிரமித்து இருப்பதாக கூறி அதனை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். முன்னறிவிப்பின்றி தனது மண்டபத்தை அதிகாரிகள் இடித்துவிட்டதாக தெலுங்கானா ஹைகோர்ட்டில் நாகார்ஜுனா முறையீடு செய்துள்ளார். மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குவதில் எவ்வித தாமதமும் இல்லை. விண்ணப்பித்த தகுதியுள்ள அனைவருக்கும் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். மும்பையிலிருந்து ஹைதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து புனே அருகே உள்ள ஆற்றுப் பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இதில் பலி எதுவும் ஏற்படவில்லை. ஒருவர் கவலைக்கிடமாக உள்ள நிலையில் படுகாயத்துடன் மீட்கப்பட்ட 4 பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டனர். விபத்து தொடர்பான அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் கனமழை பெய்து வருவதால் சிப்ரா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நதிக்கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ராமர் கோயில் முற்றிலும் வெள்ளத்தில் மூழ்கியது. தாம்பரம் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த மாநகர அரசு பஸ் தாழ்வாக இருந்த கேபிள் ஒயரில் சிக்கி நடுவழியில் நின்றது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பஸ்ஸிலிருந்து இறங்கிய பயணிகள் கேபிள் ஒயர்களை மேலே தூக்கினர். அதன் பிறகு பஸ் புறப்பட்டு சென்றது. அதேபோல் பின்னால் வந்த பஸ்ஸும் ஒயரில் சிக்கியது. போக்குவரத்து போலீசார் விரைந்து சென்று கேபிள் ஒயர்களை துண்டித்து போக்குவரத்தை சரி செய்தனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள தி கோட் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகிறது. தணிக்கையில் UA சான்று பெற்றுள்ள இந்த படத்தின் ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 59 நிமிடங்கள். 3 மணி நேரத்திற்கும் 1 நிமிடம்தான் குறைவு. சமீப காலங்களில் நீளமான படங்களை ரசிகர்கள் ரசிக்க தயங்குகின்றனர். கமலின் இந்தியன் 2 படத்தின் நீளமும் முதலில் 3 மணி நேரம் இருந்தது. பின்னர் 12 நிமிட காட்சிகளை குறைத்தனர். அதே சமயம் விஜயின் முந்தைய சில படங்கள் ஏறக்குறைய 2.25 மற்றும் 3 மணி நேரம் கூட வெளியாகியுள்ளது. அதனால் 3 மணி நேரம் தொடருமா அல்லது வெளியீட்டிற்கு பின் குறைப்பார்களா என்பது இன்னும் 2 வாரத்தில் தெரிந்துவிடும். பிரபாஸ், தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன், கமல் நடிப்பில் வெளியான கல்கி 2898 AD படம் பேன் இண்டியா படமாக வெளியாகி 1000 கோடியை வசூலித்தது. இந்த படத்தில் ஜோக்கர் போன்று பிரபாஸ் இருந்ததாக ஹிந்தி நடிகர் அர்ஷத் வர்சி கிண்டல் அடித்தார்.
இதற்கு அவரின் ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கு கல்கி இயக்குனர் நாக் அஸ்வின், பின்னோக்கி போக வேண்டாம், இனி வடக்கு தெற்கு பாலிவுட் டோலிவுட் என பிரிக்காதீர்கள், இந்திய திரையுலகம் ஒன்றானதுதான். ஹர்ஷத் தனது வார்த்தைகளை கவனமாக பேசியிருக்க வேண்டும். பரவாயில்லை, அவரது குழந்தைகளுக்கு புஜ்ஜி பொம்மைகளை அனுப்பி வைக்கிறேன், நான் இன்னும் கடுமையாக உழைப்பேன் என்று கனிவான பதிலடி கொடுத்தார். தெலுங்கு நடிகர் ராம் சரண் உபாசனா தம்பதிக்கு திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு பின் கிளின்காரா என்ற மகள் பிறந்தார். நிகழ்ச்சி ஒன்றில் ராம் சரண் கூறுகையில், எனக்கு குதிரைகள் மீது அதிக பிரியம் உண்டு. என் பண்ணையில் 15 குதிரைகள் உள்ளன. மகதீரா படத்தில் நடித்த போது அதில் என் உயிரை காப்பாற்றும் காட்சியில் நடித்த பாஷா என்ற குதிரை சமீபத்தில் ஒரு குட்டியை ஈன்றது. அதை எனது மகளுக்கு பரிசாக அளித்தேன். அதில் அவர் அழகாக ஒரு சவாரியும் செய்துவிட்டார் என பெருமிதத்துடன் கூறினார். ஹைதராபாத் மாதப்பூரில் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான என் கன்வென்ஷன் சென்டர் என்ற பிரம்மாண்ட அரங்கத்தை அதிகாரிகள் இடித்தனர். இது பற்றி நாகார்ஜுனா தனது எக்ஸ் பக்கத்தில், மிகுந்த வேதனை அடைந்தேன். இந்த இடம் பட்டா நிலம், அங்கு ஒரு அங்குலம் கூட ஆக்கிரமிக்கப்படவில்லை. சட்டத்தை மதிக்கும் குடிமகன் என்ற முறையில் எனக்கு எதிராக தீர்ப்பு அளித்திருந்தால் நானே இடித்திருப்பேன். வழக்கு நீதிமன்ற நிலுவையில் உள்ளது. நீதிமன்றத்திடம் தகுந்த நிவாரணம் கோருவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். கட்டட இடிப்பிற்கு தெலுங்கானா ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. பேட்ட, எனை நோக்கி பாயும் தோட்டா உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் மேகா ஆகாஷ் 2 தினங்களுக்கு முன் சாய் விஷ்ணு என்பவருடன் நிச்சயதார்த்தம் நடந்ததாக அறிவித்தார். அடுத்த மாதம் திருமணம் நடக்க உள்ளது. ஒரு பேட்டியில், திருமணம் ஆகிவிட்டால் நடிகைகளுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைப்பதில்லை என்ற காலம் மாறிவிட்டது. திருமணத்திற்கு பின்பும் பல நடிகைகள் நடிக்கின்றனர். நானும் தேர்ந்தெடுத்த படங்களில் நடிப்பேன் என்றார் மேகா ஆகாஷ். KGF, சலார் போன்ற படங்களுக்கு இசையமைத்தவர் ரவி பஸ்ரூர். இவர் ஒரு இயக்குனரும் கூட. இதுவரை 5 படங்கள் இயக்கியுள்ளார். சிறு இடைவெளிக்கு பின் கன்னடத்தில் வீர சந்திரஹாசா என்ற படத்தை இயக்குகிறார். கர்நாடக மாநிலத்தில் தெருக்கூத்தாக நடத்தப்பட்டு வரும் வீர சந்திரஹாசாவின் கதையை திரைப்படமாக்குகிறார். பழமையான கலை வடிவமான யக்ஷகானாவை அடிப்படையாக கொண்டு இப்படம் உருவாகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஜடையம்பாளையம் தென் திருப்பதி ஸ்ரீவாரி கோவிலில் பவித்ரோற்சவ வைபவம் சிறப்பாக நடந்தது. மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் மேளதாளம் முழங்க திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. 4 மாட வீதியாக வலம் வந்த மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்கள் கோவிந்தா கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர். உக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டார். அந்த போட்டோவை ஜெலன்ஸ்கி அவரது இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார். பதிவு செய்த சில மணி நேரத்தில் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட லைக்ஸ்களை பெற்று சாதனையாக மாறியது. இதுவரை 7.8 லட்சம் லைக்ஸ்களை பெற்றதே அதிகபட்சமாக இருந்த நிலையில் மோடியுடனான போட்டோ அதை முறியடித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் காரைமேடு பகுதியில் சுக்கான் குளம் உள்ளது. இந்த குளத்தில் 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் குளித்தனர். அதில் 9 வயதான மாவீரன், சக்தி ஆகியோர் குளத்தில் மூழ்கி பலியாகினர். 2 மணி நேர தேடுதலுக்கு பின் தீயணைப்பு துறையினர் சிறுவர்களின் சடலத்தை மீட்டனர். வைத்தீஸ்வரன் கோயில் போலீசார் விசாரிக்கின்றனர். விழுப்புரம் அருகே உள்ள ஒட்டம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர் வடகரை தாழனூர் கிராமத்தில் VAOவாக பணியாற்றி வருகிறார். குடி போதையில் அலுவலகத்துக்கு வந்த அவர் நாற்காலியில் அமர்ந்து தூங்கினார். கிராம மக்கள் சிலர் அவரை எழுப்பினர். தட்டு தடுமாறி எழும்பிய அவரை வாகனத்தில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பினர். இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. திருத்தணி பகுதியைச் சேர்ந்தவர் நரேஷ் பெங்களூரில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக பணியாற்றி வந்தார். இவருக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன்புதான் சுவாதி என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது. புதுமண தம்பதிகள் திருப்பதி சென்றனர். ஏழுமலையான் கோவிலுக்கு அலிவிரி மலைப்பாதையில் நடந்து சென்றபோது நரேஷ் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியைச் சேர்ந்தவர் அர்ஷத். இவரது மனைவி மரியம். அயோத்தியில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நன்றாக இருந்ததால் பிரதமர் மோடி மற்றும் UP முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரை மரியம் புகழ்ந்து பேசியுள்ளார். ஆத்திரமடைந்த அர்ஷத் மனைவி மீது கொதிக்கும் சாம்பாரை ஊற்றியதுடன் முத்தலாக் சொல்லி விவாகரத்து செய்தார். மரியம் அளித்த புகாரின் பேரில் குடும்பத்தினர் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரிக்கின்றனர். திருச்சி மாவட்ட SP வருண்குமார் குறித்து பள்ளி மாணவன் ஒருவன் சோஷியல் மீடியாவில் அவதூறு கருத்து பதிவிட்டான். பெற்றோர் மற்றும் மாணவனை SP வருண்குமார் நேரில் அழைத்து அறிவுரை வழங்கினார். பள்ளியில் சிறந்து விளங்கும் மாணவன் ஒருவன் குற்ற வழக்கில் சிக்கியுள்ளான். அவனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் அறிவுரை கூறி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளான் என போலீசார் தெரிவித்தனர். முல்லை பெரியாறு அணை பலவீனமாக இருப்பதாக கூறி கேரளாவில் தொடர்ந்து விஷம பிரச்சாரம் பரப்பப்பட்டு வருகிறது. கேரள யூடியூபர்களும் அரசியல்வாதிகளும் இப்பிரச்சனையை கையில் எடுத்துள்ளனர். இதனை கண்டித்து தேனியில் விவசாய சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். கேரள யூடியூபர்களை கண்டித்து கோஷம் எழுப்பினர். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் பெய்யும் கனமழையால் திண்டுக்கல் மாவட்ட முக்கிய நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் வர்த்தமா நதி அணை நிரம்பி வழிகிறது.
ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வரும் JMM மூத்த தலைவருமான சம்பை சோரன் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருக்கிறார். விரைவில் புதிய கட்சி துவங்குவதா அல்லது மாற்றுக் கட்சியில் சேருவதா என்பதை அறிவிக்க உள்ளார். இந்நிலையில் இன்று தன் சொந்த ஊரான செரேகேலா கர்ஷ்வான் மாவட்டம் சென்றார். சம்பை சோரனின் ஆதரவாளர்கள் ஊர் மக்கள் மேளதாளங்கள் முழங்க வேட்டு வெடித்து அவரை உற்சாகத்துடன் வரவேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடையைச் சேர்ந்தவர் டயார், வயது 45. இவரது கண்ணாடி டிசைன் ஒர்க் குடோனில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. நாகர்கோவில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. கொல்கத்தாவில் பெண் டாக்டர் படுகொலையை கண்டித்தும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பெண் பாதுகாப்புக்கான கோஷங்களை ஒலித்தபடி பேரணி சென்றனர். தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியின் நிறம் எங்கள் சமூகத்தின் கொடியாக இருப்பதால் எங்களுக்கும் விஜய்க்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என வெள்ளாளர் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் ஹரிஹரன் தெரிவித்தார். எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர் குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பதால் அவர் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் என ஹரிஹரன் கூறினார். உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் ஹோட்டல்களில் பயன்படுத்தப்படும் இறைச்சிகள் குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுடன் தேவையான அறிவுறுத்தல்களையும் வழங்கினார். கெட்டுப்போன உணவுகள் விற்பனை செய்யும் ஹோட்டல்களின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் எச்சரித்தார்.